அதிகாரம் இன்று ஒரு குறள். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 11. செய்நன்றி அறிதல். குறள் எண் 102. காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. ஒருவன் காலத்தினால் செய்த உதவி காலத்தின் அருமை கருதி அது சிறிதாக இருந்தாலும் அது உலகை விட பெரியதாக காணப்படும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதாவது ராமாயணத்திலே சீதை அசோகவனத்தில் சிறையில் இருக்கும்போது ராமன் வருவான், நம்மை அழைத்து செல்வான் என்ற நம்பிக்கையோடு இருந்த சீதைக்கு மனம் வருத்தப்பட்டு இனிமேல் எங்கே ராமன் வருவான் என்று நினைத்து தன்னுடைய உயிரையே மாய்க்க துணிந்த ஜானகிக்கு அனுமன் வந்து அவரை கண்டவுடன் நான் தான் கண்டேன் அப்படின்னு அதாவது அனுமன் வந்து சீதையை பார்த்தவுடன் அவளுக்கு ஆறுதல் ஆனது. அப்போ இதை படித்தாலே இந்த குறளினுடைய அருமை பெருமை உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவள் எதிர்பார்க்கவில்லை அனுமன் வந்ததை. அது அடுத்து ஒருவன் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறான், எல்லாவற்றையும் இழந்து கஷ்டத்தில் இருக்கிறான், உணவுக்கே தடுமாறி இருக்கிறான். அதை கண்ட இன்னொருவன் அவனுக்கு இந்த ஒரு சிறு தொகையை கொடுத்து சிறு தொழில் செய்து பிழைத்துக்கொள், ஆனால் இதை நீ மீண்டும் நல்லா செல்வம் பெருகிய போது எனக்கு கொடுத்தால் போதும் அப்படி என்று அந்த மனப்பான்மை கொடுக்கிறான். அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? இது இங்கே தான் எதிர்பாராமல் ஒருத்தன் இந்த உதவியை செய்கிறான் என்னும்போது அது அவனுக்கு உலகத்தை விட பெரியதாகத்தான் இருக்கும். இதனைத்தான் தெய்வப்புலவர் வலியுறுத்தியுள்ளார். எனவே தயவு செய்து தினமும் ஒரு திருக்குறள் படியுங்கள், அதனுடைய அருமை பெருமையை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது என்னை போன்ற சக வயதினருக்கு சொல்கிறேன், நமக்கு தான் வயசாயிருச்சே, இனிமே ஏன் போய் இதெல்லாம் திருக்குறளை படிக்க வேண்டும் அப்படி என்ன வேண்டாம். வாழ்க்கையினுடைய கடைசி காலத்தில்தான் தாங்கள் இதையெல்லாம் படிக்க வேண்டும், அப்போதாவது உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் ஏற்படும். அதுதான் உங்களை வாழ வைக்கும். அதாவது கடைசி காலம் என்று என்னவே எண்ணாதீர்கள். அதாவது வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்ற கண்ணதாசனினுடைய பாடலை கொஞ்சம் சிறிது நினைத்து பாருங்கள். அதனால் எல்லாவற்றையும் நீங்கள் மனதில் எவ்வளவு நேரம் உங்களுக்கு வரப்போகுது? ஒரு 10 நிமிஷம் வேணால், ஒரு 1/4 மணி நேரம் வரும் ஒரு குறளை படிக்கிறதுக்கு. தினமும் ஒரு குறள் படியுங்கள், உங்களின் வாழ்க்கை வளமாகும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.